அண்ணாமலை ஒருவேளை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். உண்மையில அப்படி அமித்ஷா அவர்கள் நடந்து கொண்டது சரியான அரசியல் நாகரிகம் இல்லை. சராசரியா 45-46% மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கான வாக்கு சதவீதம் 46 அல்லது 45% திமுகவுக்கு எதிர்ப்பணி 55%. எதிர்ப்பணியை யாரெல்லாம் பங்கிட்டுக் கொள்வார்கள்? வணக்கம். 200 சாத்தியம்னா இன்றைய கள நிலவரம் என்னவாக இருக்கிறதுங்கிற கேள்வி இயல்பாக வரும். கள நிலவரத்துல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இல்லை என்று சொல்லப்படுகிறது. தேர்தலுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கு. இப்பவுமே என்ன ஒன்றுலாம் நம்ம யூகிக்க முடியாது. அண்ணாமலை ஒருவேளை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். காரணம், அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு உட்கட்சி பூசல்கள் பாரதிய ஜனதால வெடித்திருக்கு. தமிழிசை அமித்ஷா கண்டித்த விவகாரம் பெரிய அளவுக்கு வைரல் ஆகி இப்போ தமிழிசை இல்ல அமித்ஷா என்ற எவ்வளவு தூரம் அரசியல் பணியாற்ற வேண்டும் என்பதை சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க பம்புறாங்க. அரசியல் பணியாற்ற வேண்டும் என்பதை ஒற்றை விரலை காட்டி எச்சரிச்சா சொல்லுவாங்க. உண்மையில அப்படி அமித்ஷா அவர்கள் நடந்து கொண்டது சரியான அரசியல் நாகரிகம் இல்லை. எல்லாம் ஒரு பெரிய மனப்பான்மை. அப்படி என்றால் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில் மாற்றம் ஏற்பட்டால் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உருவாகுமா? இது ஒரு இயல்பான கேள்விக்குறி. 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா சமீபத்தில் நடக்க இருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு பெரிய வாக்கு சதவீதம் கிடைக்கும். இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி, அந்த அட்வான்டேஜ் இருக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை. சராசரியா 45-46% மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கான வாக்கு சதவீதம். ஆனா இடைத்தேர்தல் வரும்போது அது 60% கூட அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் 60% அப்படியே தமிழ்நாட்டுல 2026 தேர்தலுக்கு பொருத்தி பார்க்க முடியுமானா அது சரியாக வராது. ஆனால் கண்டிப்பாக இந்த மக்களவை தேர்தல் 45% மெயின்டைன் செய்து விடும் திமுக கூட்டணி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படின்னா 2026 200 சீட்டு பெறுவதற்கு 46 அல்லது 45% திமுகவுக்கு எதிர்ப்பணி 55%. எதிர்ப்பணியை யாரெல்லாம் பங்கிட்டுக் கொள்வார்கள்? கண்டிப்பாக விஜய் பொது களத்திலே புதிய அறிமுகமாக வருகிறார். கூட்டணி போவாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம். சீமான் அவர்கள் ஒரு இரட்டை இலக்க வாக்கு வங்கி, அதிமுக ஒரு இரட்டை இலக்க வாக்கு வங்கி. இதற்கு இடையில பிஜேபிக்கான ரோல்ங்கிறது பெருசா இல்லை. இப்ப இருக்கிற அதே வாக்கு வங்கி 10-11% மெயின்டைன் பண்ணாங்கன்னா அப்ப திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற 55% வாக்கு பல முனைகளாக பிளவுபடும் போது திமுக அணிக்கு அந்த 200 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் அரசியல் வட்டாரங்கள்ல போடப்படுகிற கணக்கு.